நம்மளுக்குள்ள இந்த பிரச்சனை அடிக்கடி இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா, நம்மளால எடுக்கவே முடியாது. அத பத்தி யோசிப்போம், குழம்புவோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கேட்போம், வீட்ல கேட்போம், ஆஃபீஸ்ல கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்போம். அவங்க என்ன ஒப்பீனியன் குடுக்குறாங்கன்றது 1க்கு 4 தடவ நம்ம போவோம். போறனால தப்பு இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, அந்த ஒப்பீனியன்லாம் நம்ம எடுத்துக்குவோமான்னு பார்த்தா, நம்ம அந்த ஒப்பீனியன பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க இப்படி சொன்னாங்க, இந்த அண்ணன் இப்படி சொன்னாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்க, வைஃப் இப்படி சொன்னாங்க. இப்படி நம்ம அதே ஒரு 5, 6 இது நம்ம கன்ஃப்யூஷன் போகும். ஆனா நம்மளுக்குள்ளே ஒரு முடிவு இருக்கும். ஆள் மனது ஒரு முடிவு சொல்லிட்டு இருக்கும். ஆனா அது சட்டையே பண்றதுல மதிக்கிறதே கிடையாது. அது கரெக்டான முடிவு சொல்லியிருக்கோம். நம்ம அதை விட்டுட்டு இந்த 5 பேர் சொன்னதை மாத்திரம், இந்த 4, 5 பேர் சொல்றதை மாத்திரம் மனசுல ஏத்திக்கிட்டே இருப்போம். இது கரெக்டா, அது கரெக்டான்னு சொல்லிட்டு இருப்போம். என்னை கேட்டீங்கன்னா, உங்க ஆள் மனது சொல்றதை மாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த ஒப்பீனியனை இந்த 5 பேர்த்த கம்பேர் பண்ணீங்கன்னா பெஸ்டா உங்க ஆள் மனது சொன்னது இருக்கும். ஏன்னா உங்களை பத்தி முழுமையாகவும் பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்ச ஒரே இடம் ஆள் மனது தான். எல்லாமே அங்க பதிஞ்சிருக்கும். அதுல இருக்கிற நிறைய குப்பையும் இருக்கலாம், நல்ல விஷயங்களும் இருக்கும். ஆனா அந்த ஆள் மனது, நம்ம எப்படி ஒரு ஏஐ இப்போ நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர்டா நம்ம எதை கேட்கிறோமோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுதோ, அது மாதிரி நம்மளை பத்தி நம்ம ஆள் மனதுக்குள்ள ஒரு பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள்ல நம்ம இது சரிப்படுவோமா, சரிப்பட மாட்டோமா, இது செய்யலாமா வேண்டாமான்றது எஸ் ஆர் நோ அது சொல்லும். அந்த இது சொல்லும் போது நம்ம எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா பல பேர் என்னன்னா, அடுத்தவன் எண்ணங்கள், அடுத்தவன் சொல்ற விஷயத்தை எடுத்துக்கிறது. நீங்க எடுத்துக்கோங்க. உங்க ஆள் மனதோட எண்ணமும் அடுத்தவன் சொல்ற எண்ணமும் ஒத்து போற மாதிரி இருந்ததுன்னா இத இனிஷியேட் பண்ணுங்க. இனிஷியேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னதுதான் செஞ்சானுவாங்க. ஆனா அங்க இருக்காது. அவங்க ஆழமா யோசிச்ச ஒரு விஷயம் சொல்லுவாங்க எல்லாரும். அதை தான் பல பேர் சொல்ற, பெரியவங்க சொல்ற எல்லா விஷயமே ஆழமா யோசிச்சு முடிவெடுங்கன்றது. உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்ய தோணுது, எது நல்லது கெட்டதுன்றது எல்லா மனிதனுக்கும் கண்டிப்பா வரும். அது பிறந்த குழந்தைதுலேருந்து இப்போ வயசானவங்க வரைக்கும் அத்தனை பேத்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு முடிவு இருக்கு. எல்லாருக்கும் எஸ் ஆர் நோ. எப்படி நீங்க உடனே எஸ் சொல்றீங்க, எப்படி நோ சொல்றீங்களோ, உங்க ஆள் மனது உங்களை பத்தி அனலைஸ் பண்ண ஒரு விஷயத்த உங்க வார்த்தை வெளியில வருது. இதனாலதான் சொல்றேன், அடுத்தவன் சொல்றதை கேட்காதீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மௌனமா இருந்து பாருங்க. நிதானமா ஒரு 10 நிமிஷமாவது தனிமையான ஒரு இடத்துல நின்று கண் மூடி நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க பிரச்சனையோ, உங்க எதை முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்ககிட்டே இருக்கு. இது தப்பா ரைட்டான்றது வேணா டிஸ்கஷன் நீங்க போகலாம். ஆனா அந்த முடிவை டிஸ்கஷன்ல போயிட்டு திருப்பி அந்த முடிவுல 1-2 கரெக்ஷன் பண்ணிட்டு கூட நீங்க எடுங்க. ஆனா முடிவை அடுத்தவன் சொன்னதை நீங்க எடுத்தீங்கன்னா, ஏன்னா அவனோட வேவ்ல நம்மளோட பார்வையை அவன் ஒரு தேர்ட் பர்சனா இருந்து பார்த்து சொல்லும் போது கரெக்டா இருக்காது. நம்மளுக்கு இது செய்யணும் செய்ய வேண்டான்றதை நம்ம தான் முடிவு எடுக்கணும். நம்ம என்ன பேசணும், என்ன செய்யணும், நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும், தவிர அடுத்தவன் டிசைட் பண்ணி எடுக்காதீங்க. முடிவு நீங்க தான், அடுத்தவன் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிவை நீங்க எடுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்வழி காமிக்கும்ன்றது ஆழமா நான் நம்புறேன். ஏன்னா நான் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என் மனசு சொல்றத நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்.